ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட குழந்தைங்கள வந்துட்டு லீவில் ஸ்க்ரீன் டைம் கொடுக்காம என்கேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த க்ளே மாடலிங் வந்துட்டு பெஸ்ட்டு நான் சொல்லலாம். ஏன்னா நிறைய டைம் வந்துட்டு அதில் வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க. ஸோ திங்க் பண்ணுறாங்க, இந்த கலரில் என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், பர்ஃபெக்டான ஷேப் கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க திங்க் பண்ணி அவங்க செய்கிறாங்க. இது எல்லாமே அவங்க திங்க் பண்ணி சொன்னது தான். அது போக நாங்கள் வந்துட்டு யூடியூப்லலாம் வந்துட்டு டுட்டோரியலும் பார்த்துக்கிட்டோம். ஸோ பார்த்துட்டு தான் வந்துட்டு செஞ்சோம். ஸோ கடைசியில் வந்துட்டு இது எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லா கலர்ஸ்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருந்தது. ஸோ அதை என்ன பண்ணலாம், ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் வச்சா அது ட்ரை ஆகிடும். ஸோ அதனால என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் இந்த லாலிபாப் செய்யலாம், இந்த சுற்றி சுற்றி இருக்கும் இல்லையா உருண்டையாக, அந்த மாதிரி லாலிபாப் வந்துட்டு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ மீதி இருக்கிற எல்லா கிளையும் வச்சு நாங்கள் வந்துட்டு அதில் லாலிபாப் செஞ்சோம். ஸோ என்னென்னலாம் செஞ்சோம் அப்படின்னா, ஆக்டோபஸ், அதுக்கப்புறம் இது வந்து பிளேட்டில் வந்துட்டு இட்லியும் சாம்பாரும், அதுக்கப்புறமாட்டி வந்துட்டு பட்டர்ஃப்ளை, லாலிபாப், மிளகா, அப்புறம் 2 டைப்ஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ் வந்து செஞ்சுருந்தோம். அப்புறம் பிரிஞ்சால், அதுக்கப்புறம் வந்து பம்கின். ஸோ இந்த மாதிரி நான் ரொம்ப என்கேஜாக வச்சுருந்தேன். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பீங்க, இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.